திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு விதமான அற்புதமான பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுண்டு. இந்த தை மாதம்தான் நிறைய விசேஷங்கள் இருக்குது. தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப உகந்ததாக அமைது. உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க, மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்பவும் 14ஆம் தேதி நமக்கு தை பொங்கல் வரும். இந்த வாட்டி 15ஆம் தேதி வருது. ஏன்னா சாயந்தரம் சூரிய பகவானை மையமாக வச்சு தான் இந்த தை பொங்கல் கொண்டாடக்கூடியது. 3:13க்கு சாயந்தரம் திருக்கணித பிரகாரம் வாக்கிய பிரகாரம் சாயந்தரம் 6 மணி சொச்சமும் ஆரம்பிக்கங்காட்டி அடுத்த நாள் 15ஆம் தேதி இந்த வாட்டி தை பொங்கல் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. நம்மளுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாத இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் ரொம்ப கஷ்டப்படும் போது யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டாளா, நல்லது பண்ண மாட்டாளான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல் இந்த வருஷத்தில் உங்களுக்கு தை மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக அமையிறதுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் தை அமாவாசை. இந்த தை அமாவாசை 18ஆம் தேதி நமக்கு வந்துடுது. தை அமாவாசை ரொம்ப உகந்ததாக இருக்குது. 18ஆம் தேதி நமக்கு தை அமாவாசை நமக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் 15ஆம் தேதி பொங்கல், 16ஆம் தேதி மாட்டு பொங்கல் நமக்கு திருவள்ளுவர் தினம், உழவர் தினம் 17ஆம் தேதி நமக்கு வந்துடுது. அதே மாதிரி 25ஆம் தேதி ரத சப்தமி ரொம்ப விசேஷமானது. ரத சப்தமி நமக்கு இருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த தை மாதம் வரக்கூடிய விசேஷங்களில் தைப்பூசம் 1ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உகந்ததால் வள்ளலார் பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாளாக இந்த தைப்பூச திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இந்த மாதம் தை மாதம் எல்லாருக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். பௌர்ணமியும் நமக்கு 1ஆம் தேதி தான் வருது. இந்த தை மாதம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசி நண்பர்களே, கும்பத்துக்கு சில விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்களை மற்றவர்களை நம்பி விடும்பொழுது நாம் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையேங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். எஸ், நீங்கள் பண்ணுறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்லையே, அந்த மாதிரி சில தடங்கல்கள் வரதான் செய்யும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், ஆன்சைட் சம்மந்தமான பிரயாணங்கள் வெற்றி பெறும். இவா சொல்லிட்டா அவா சொல்லிட்டான்னு இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது. தை மாதத்தில் சில விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் 4 பேர் ஹோட்டலுக்கு போனால் உங்கள்கிட்ட பில்லு வந்துவிடும். ஆச்சரியப்படுவில்லைன்னா அது என்ன பார்த்தா கொடுக்கணும்னு தோன்றதா அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த மாதிரிலாம் இந்த மாதங்கள் இருந்து கொண்டு இருக்குது. மருத்துவ சிகிச்சைகள்லாம் இருந்தால் எடுத்து செயல்பட்டுக்கணும். மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்கணும். ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து பார்க்கணும். கணவன் மனைவி பேர்லையும், மனைவி கணவன் பேர்லையும். அதே போன்று அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. அவசிய செலவுகளை செய்து கொள்ளலாம். தங்கம், நகை, ஆபரணங்கள் விலைய உயரக்கூடிய இடங்களை வாங்கி போடுவது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். செய்யான தப்புக்காக நான் உட்காந்து பேச்சு வாங்கிட்டு இருக்கேன், தண்டனை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற வாழ்க்கை கொஞ்சம் ரிலீஃபெல்லாம் இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சியம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. தை பிறந்தால் வழி பிறக்கும். வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் தரணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம், அன்பகலாத மக்களும், வஞ்சமில்லா உழைப்பும், உழைப்புக்கேற்ற ஊதியம், இடைவிடா முயற்சி, இணையில்லாத புகழ், நீண்ட ஆயிலும் பல்லாண்டு 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 வாழுதுமே என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரங்கள்.